ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு டாப் 10 மூவிஸ். இன்னைக்கான வீடியோல 2026ல இப்ப ரீசெண்டா ஒரு பக்காவான கிரைம் த்ரில்லர் இன்வெஸ்டிகேஷன் படமா ரிலீஸ் ஆன த ஹன்ட்ஸ்மேன் படத்தோட முழு கதை உலகத்தை நாம இன்னைக்கு பார்க்க போறோம். என்ன இது போற போக பார்த்தா நான் கூட இந்த இன்வெஸ்டிகேஷன் படங்களுக்கு ஃபேன் ஆயிடுவேன் போலயே. ஏன்னா இந்த படத்தோட கதை அந்த மாதிரி. ஒன்லைன் என்ன அப்படின்னா, ஊருக்குள்ள 6 பெண்கள் கடத்தப்படுறாங்க. அவங்களோட இதயங்கள் தோண்டி எடுக்கப்பட்டு சில நாட்களுக்கு பிறகு உடல்கள் மட்டும் காடுகளுக்குள்ளயும் புதர்களுக்குள்ளயும் கண்டுபிடிக்கப்படுது. கூடவே இறந்து போன எல்லாரோட டேட்டாஸையும் செக் பண்ணி பார்க்கும்போது லிங்கன் அப்படிங்கிற ஒரு ஆளு அவங்க எல்லாரு கூடயும் ஃபேமிலி ஃப்ரெண்ட் மாதிரி பழகிட்டு இருந்திருக்கான். சந்தேகத்தின் பேர்ல அந்த பயலையும் கைது பண்ணிட்டாங்க. ஆனா பாதிக்கப்பட்ட ஃபேமிலியை சேர்ந்த ஒரு ஆளு, என் பொண்டாட்டிய காணோம், கண்டிப்பா நீதான் அவளை ஏதோ ஒண்ணு பண்ணிட்டேன்னு துப்பாக்கியை வச்சு டப்புன்னு தலையில ஒரு ஓட்டைய போட்டான். அவ்வளவுதாங்க. இந்த சம்பவத்துக்கு பிறகு அந்த லிங்கன் கோமாவுக்கு போயிடுவான். இவனை பாத்துக்கிறதுக்காக ஒரு மேல் நர்ஸா நம்ம கதையோட ஹீரோவும் களத்துக்குள்ள வரான். சரி, கேஸ் முடிஞ்சிருச்சான்னு கேட்டா கிடையாது. என்னதான் இந்த லிங்கன் குண்டடிப்பட்டு மருத்துவமனையில இருந்தாலும் கூட மறுபடியும் இதே மாதிரியான கொலைகள் நடக்க ஆரம்பிக்குது. இந்த சம்பவங்களால குழம்பி போன போலீஸும் உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிச்சாங்களா? இதுக்கடையில வரக்கூடிய படு பயங்கரமான ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் என்ன? இது எல்லாம் தான் இந்த படத்தோட மீதி கதை. என்ன கேட்டா இந்த படத்துக்கு 10க்கு 9 ரேட்டிங் கொடுப்பேன். அந்த அளவுக்கு ஒருத்தான கதை. சோ ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் ஃபுல்லா பாருங்க. உங்கட்டுக்குள்ளேயே நினைச்சு வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு, இப்பதான் நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க அந்த பெல் பட்டனையும் ஆன்ல வச்சுக்கோங்க. அப்பதான் அடுத்தடுத்த வீடியோக்குள்ள அப்லோட் பண்ணும்போது நோட்டிபிகேஷன் டக்குனு உங்க செல்லுக்கு வரும். அப்புறம் லாஸ்டா அம்மாவோட நேம்ல பிரேமா நேச்சுரல்ஸ் அப்படின்னு ஒரு பிராண்ட் ஆரம்பிச்ச. அதுல தற்போதைக்கு 2 ஹெர்பல் ஹேர் ஆயில் ப்ராடக்ட்ஸை சேல் பண்ணிட்டு இருக்கோம். ஆயிரக்கணக்கான கஸ்டமர்ஸும் வாங்கிட்டு நல்ல ரிவ்யூஸ் கொடுத்திருக்காங்க. எல்லா விதமான தலைமுடி பிரச்சனைகளுக்குமே நம்ம கிட்ட சொல்யூஷன் இருக்கு. சோ யாருக்காச்சும் நீட் இருக்கு அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு சின்ன மெசேஜ் போடுங்க. மீதி வேலையை நான் பாத்துக்கிறேன். சரி, இப்ப அப்படியே கதைக்குள்ள போலாமா? இந்த படத்தோட ஓபனிங் சீன்லயே ஒரு போலீஸ் அதிகாரியை காட்டுறாங்க. ஒரு புதருக்குள்ள இறந்து போன ஒரு உடலை கண்டுபிடிச்சிருக்காங்களா. அப்ப அந்த இடத்துக்கு சீனியர் இன்வெஸ்டிகேஷன் ஆபீசரா இருக்கக்கூடிய நம்ம கதையோட ஹீரோயின் வராங்க. இவளோட பேரு ஜெனி. இறந்து போன உடல் எந்த கண்டிஷன்ல இருக்குன்னு பாக்குறதுக்காக இவளும் லைட்டோட பக்கத்துல வரும்போது ஒரு நிமிஷம் பாய்புள்ள அந்த உடம்ப பார்த்து மிரண்டு போயிடுவா. ஏன்னா உடம்புல ஒட்டு துணி இல்ல, விழா எலும்பு வரமா லைட்டா கத்திய வச்சு கிழிச்சு உள்ள இருக்க இதயத்தை தோண்டி எடுத்திருக்கானுங்க. அது மட்டும் கிடையாது, அந்த பொண்ணை பாருங்க, தூங்குன மாதிரியே ஒரு போஸ்ல இருக்கா. கூடவே அந்த பெண்ணால கடிக்கப்பட்ட ஒரு பாதி ஆப்பிள் அங்க இருக்கு. ஆனா அதோட கலர் லைட்டா ப்ளூவா இருக்கு. ஒருவேளை அந்த ஆப்பிள்ல விஷம் இருக்குமோ என்னமோ. இந்த இடத்துல கட் பண்ணா ஒரு சில கிளிப்பிங்ஸ் எல்லாம் பிளே ஆகுது. அதுல இந்த பொண்ணோட சேர்த்து மொத்தமா 6 பெண்கள் கடத்தப்பட்டிருக்காங்க. அதுல 5 பேரோட இறந்து போன உடல்கள் கிடைச்சிருக்கு. எல்லாரோட உடல்கள்லயும் ஒரே மாதிரியான பேட்டர்ன்ல தான் கொலை நடந்திருக்கு. பொண்ணை பறிகொடுத்த வீட்டுக்கு அந்த பெண்களோட இதயத்தை எவனோ தோண்டி பெட்டியில் அமைச்சிருக்கான். அது மட்டும் கிடையாதுங்கய்யா, இதுல சாராங்கிற ஒரே ஒரு பொண்ணுக்கு மட்டும் என்னாச்சு ஏதாச்சுங்கிற எந்த ஒரு தகவலும் இப்ப வரைக்கும் இந்த போலீஸ்க்கு கிடைக்கல. அது வெறும் மிஸ்ஸிங் கேஸா மட்டும்தான் இருக்கு. இப்ப ஏற்பட்ட நிலைமையில தான் 54 வயசான லிங்கன் அப்படிங்கிற ஆளு இறந்து போன எல்லா பெண்களோடையும் ஏதோ ஒரு வகையில ஃப்ரெண்டாவோ பக்கத்து வீட்டுக்காரனாவோ ஒரு சின்ன பழக்க வழக்கத்துல இருந்திருக்காங்க. சோ ஒருவேளை இந்த கொலையை பண்ணது இந்த ஆளாதான் இருக்கும்னு சொல்லிட்டு போலீஸ் அவனை கைது பண்ணி விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப ஒரு நாள் விசாரணையை முடிச்சுட்டு வெளியில வர நேரம் பார்த்த மக்களோட கூட்டம் அதிகமா இருக்கு. கொலைகாரன் கொலைகாரன்னு லிங்கனோட பேரை சொல்லி கத்துவாங்க. அப்ப திடீர்னு தொலைஞ்சு போனதா சொல்லப்பட்ட அந்த சாரா இருக்காங்க இல்லையா, அவங்களோட வீட்டுக்கார பையன் உள்ள பூந்து, என் பொண்டாட்டி காணோம்டா, அதுக்கு நீதான் காரணம், உன்னை சும்மா விட மாட்டேன்னு துப்பாக்கி எடுத்து டக்குன்னு லிங்கனோட பின்பக்க தலையிலேயே சுட்டுட்டான். பாவம், அந்த மனுஷன் அதே இடத்துல சுருண்டு விழுந்துட்டாப்ல. ரத்த வெள்ளத்துல என் புருஷனை காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு அவனோட மனைவியான மோலி கத்தி அழ ஆரம்பிக்கிறாங்க. குண்டு டைரக்டா இவனோட தலையில பாதிப்பை ஏற்படுத்தினதால லிங்கனும் ஒரு சில நாட்கள் கோமாவிலேயே தன்னோட வாழ்க்கையை கழிக்கிறாரு. இவரை கொலை பண்ண ட்ரை பண்ண குற்றத்துக்காக அந்த டேனியல் அப்படிங்கிற ஆளை சிறைக்குள்ள அடைக்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய கிளிப்பிங்ஸ் எல்லாம் காட்டி முடிச்சதுக்கு அப்புறம் தான் இந்த படத்தோட டைட்டில போட்டு கதையும் ஆரம்பிக்குது. லிங்கன் கோமாவுக்கு போயிட்டு இன்னையோட 8 மாதங்களுக்கும் மேல ஆகுது. ஆனா மக்கள் போராட்டத்தை மட்டும் நிறுத்தவே இல்ல. லிங்கன் தான் கொலைகாரன்னு அவனோட பேரை சொல்லி தினமும் மருத்துவமனையோட வாசல்லையே கத்த ஆரம்பிக்கிறாங்க. அப்ப அந்த மருத்துவமனைக்கு ஒரு மேல் நர்ஸா இருக்கக்கூடிய நம்ம கதையோட ஹீரோ வருவான். அப்ப அங்க வந்த கொரினாங்கிற நர்ஸும், ஓஹோ நீதான் அந்த மேக்ஸா, வாலண்டியரா பேஷண்ட பாத்துக்கிறதுக்காக இங்க வந்திருக்கல. ஆமா, இந்த கேஸ பத்தி உனக்கு தெரியுமா? ரொம்ப நல்லா தெரியும். வெளியுலக மக்கள் இவருதான் கொலையை பண்ணிருப்பாரு, ஒரு சீரியல் கில்லர்னு கூட பேசிட்டு இருக்காங்க. அது என்ன மாதிரி? எனக்கு என்னமோ இவன் தான் எல்லா கொலையும் பண்ணிருப்பான்னு நினைக்கிறேன்.
அதனாலதான் கடவுள் படுத்த படிக்க இவனுக்கு கோமாங்கிற தண்டனையை கொடுத்திருக்காரு. நினைச்சு பாரு, பிடிச்சவங்களை இழந்தா அதோட வலி ஏத்துக்க முடியாத ஒன்னா இருக்கும். சடனா ஹீரோவுக்கு ஒரு இல்லூஷன். ஆக்சுவலா இவன் இதுக்கு முன்னாடி ஆர்மியில வேலை பார்த்திருப்பான். அப்ப இவன் கூட இருந்த நிறைய பேரு எதிரிகள் கூட சண்டை போடும்போது குண்டடிப்பட்டு இறந்து போயிருப்பாங்க. சோ அந்த சம்பவங்கள் டக்குன்னு கண்ணுக்கு முன்னாடி பிளாஷா வந்து போகுது. சரி, நீ இனிமே இருந்தால பாத்துக்க, நான் இங்க இருந்து கிளம்புறேன்னு அந்த அக்கா போயிட்டாங்க. அதுக்கப்புறம் ஹீரோவும் இவன் கொண்டு வந்த ஒரு கரடி பொம்மை அதை அப்படியே அங்க இருக்க டேபிள்ல வைக்கிறான். எப்படி இருந்தாலும் இந்த லிங்கன் கோமா விட்டு திரும்ப வரணும் இல்லையா, அதுக்காக ஹெட்போனை காதுல மாட்டி விட்டு நல்ல சாஃப்டான மியூசிக் இருக்கும் இல்லையா, அதையெல்லாம் பிளே பண்ணி மைண்டை ரிலாக்ஸ் பண்ண வைக்கிறான். கூடவே நம்மால் வச்சிருக்கா இல்லையா அந்த கரடி பொம்மை, அது சாதாரண பொம்மை கிடையாது. அதுக்குள்ள ஒரு சீக்ரெட் கேமரா இருக்கு. ஆனா புரியாத விஷயமே, எதுக்காக நர்ஸோட கையில ஒரு சீக்ரெட் கேமரா இருக்கணும்? ஏதோ ஒன்னு இடிக்குதே, பாப்போம். இன்னொரு பக்கத்துல ஹீரோயின் 6 பெண்கள் கடத்தப்பட்டிருக்காங்க. 5 பெண்களோட இறந்து போன உடல் கிடைச்சிருக்கு. இதெல்லாம் ஒரு பக்கத்துல இருக்கட்டும். ஆனா இப்ப வரைக்குமே இந்த கொலையை பண்ண உண்மையான குற்றவாளி யாருங்கிறதுக்கு எந்த ஒரு ஸ்ட்ராங்கான எவிடன்ஸும் கிடைக்கல. லிங்கனை கூட சந்தேகத்தின் பேர்ல மட்டும்தான் கூப்பிட்டு விசாரிச்சிருப்பாங்க. அப்பதான் கரெக்டா ஹீரோனுக்கு ஒரு கால் வருது. அவசர அவசரமா இவ்வளவு நேரா கிரைம் சீன் நடந்த இடத்துக்கு வருவா. அங்க இருக்கக்கூடிய மைக்கேல் அப்படிங்கிற ஆபீசரும், பாத்தியாமா இறந்து போன பெண்ணோட உடம்புல இருக்க தடயங்கள் அப்படியே அந்த லிங்கன் பண்ண கொலை மாதிரியே இருக்கு. மைக்கேல், தப்பா யோசிக்காத, லிங்கன் குற்றவாளி இல்ல, சந்தேகத்தின் பேர்ல மட்டும்தான் அவனை கைது பண்ணிருக்கோம். அப்புறம் உடம்புல இருக்க இந்த காயத்தை பாரு, கண்டிப்பா மத்த இறந்து போன பெண்களோட இந்த காயங்கள் எதுவுமே மேட்ச் ஆகல. அதை விட முக்கியம், இந்த பொண்ணோட உடம்புல இன்னுமே இதயம் இருக்கு. ஞாபகம் இருக்குல்ல, இதுக்கு முன்னாடி இறந்து போன எந்த பெண்களோட உடம்புலயும் இதயமே இல்ல, தோண்டி எடுக்கப்பட்டிருக்கு. பதிலுக்கு மைக்கேலும், இந்த பாரு, நம்ம முதல் முறையா ஒரு பெண் இறந்து போனப்ப அங்க சாம் அப்படிங்கிற ஆளை கூப்பிட்டு விசாரிச்சோம், ஞாபகம் இருக்கா? ஆமா. இப்ப அவனுக்கு என்ன? நீயே இந்த பேப்பர்ஸ பாரு, இந்த வீடு சாம் கிட்ட இருந்துதான் இந்த இறந்து போன பொண்ணு லீஸ்க்கு வாங்கியிருக்கா. என்னோட கணிப்பு சரியா இருந்தா கண்டிப்பா இவன் லிங்கன் கூட ஒன்னா சேர்ந்துதான் கொலைகளை பண்ணிருக்கணும். இவனை கண்டுபிடிச்சு விசாரிச்சா போதுமான உண்மைகளை நம்மளால வாங்க முடியும். ஆனா கடைசி வரைக்குமே நம்ம ஹீரோயின் இதுக்கு முன்னாடி நடந்த கொலைக்கும் இந்த கொலைக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது. சாம் இந்த கொலையை பண்ணிருந்தாலும் கூட அவன் சீரியல் கில்லரா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லைன்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லுவாங்க. கடுப்பான மைக்கேல் டைரக்டா இவங்களோட கேப்டனை பார்த்து நடந்த எல்லாத்தையும் போட்டு கொடுத்துட்டான். அவர் சும்மா இருப்பாரா? இந்த பாருமா, கேஸ் ஏற்கனவே 8 மாசம் இழுத்து அடிச்சிட்டு இருக்கு. அந்த லிங்கன் வேற கோமா விட்டு திரும்பல. மக்கள் நம்ம கிட்ட கேள்வி கேட்கறாங்க. நல்லா யோசிச்சு பாரு, சாமுக்கும் இதுக்கு முன்னாடி நடந்த கொலைக்கும் ஏதோ ஒரு வகையில சம்பந்தம் இருக்குல்ல. அதனால இவன் மேல கேஸ போட்டு முதல்ல தண்டனையை கொடுங்க சார். நாங்க அவனை இன்னும் தேடிட்டு இருக்கோம், எங்களால கண்டுபிடிக்க முடியல. சரி அப்படின்னா பிரஸ் கான்பரன்ஸ்ல அவனை கண்டுபிடிச்சு கொடுக்கறவங்களுக்கு சன்மானம் தரேன்னு நான் பேசுறேன்னு இவரும் இன்டர்வியூல சாம் தான் கொலைகளை பண்ண குற்றவாளின்னு அறிவிச்சிருவாரு. பண்ணானுக்கு நைட் ஆகுது. நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. மருத்துவமனையில இருக்க நேரம் பார்த்த வெளியில இன்னுமே மக்கள் லிங்கன் ஒரு கொலைகாரன்னு இவனைத்தான் இன்னும் பிளேம் பண்ணிட்டு இருக்கானுங்க. இந்த விஷயத்த கையில ஒரு ஆப்பிள் சாப்பிட்ட மாதிரி நம்ம ஹீரோவும் பார்த்துட்டு இருக்கான். அப்ப திடீர்னு ஏதோ ஒரு பீப் சவுண்ட் கேக்குது. என்னடான்னு செக் பண்ணி பார்க்கும்போது இவன் வச்சுட்டு வந்த அந்த கரடி பொம்மையில இருக்க கேமரா இருக்கு இல்லையா, அதுல ரெக்கார்ட் ஆகிற விஷயங்கள் டைரக்டா இவனோட போனுக்கு லைவா பிளே ஆகுது. சொல்ல போனா இந்த லிங்கனோட பொண்டாட்டி இருக்கா இல்லையா, அவ வார்டுக்குள்ள வந்திருக்கா. கட்டி பிடிச்சு கவலைப்படாதீங்க, எல்லாம் சரியா போயிடும்னு முத்த மலைய பொழிஞ்சிட்டு இருக்கா. இது என்னடா பைத்தியமா இருக்குது, ஐசியூல இருக்க ஒரு ஆள் கிட்ட இப்படியா நடந்துப்பாங்கன்னு பையன் வேக வேகமா அந்த இடத்துக்கு ஓடி வராங்க. ஆனா ஹீரோவுக்கு முன்னாடியே அந்த இடத்துக்குள்ள நம்ம ஹீரோயின் வந்துருவாங்க. மிஸ் மோலி, கொஞ்சம் கிளம்புறீங்களா? உங்க புருஷனோட நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. அப்புறம் இதுக்கெல்லாம் யாரு காரணம்? நீ தானே. என் புருஷன் தப்பே பண்ணல, அவரு தான் இந்த கொலைகளை பண்ணாருன்னு அவரை இங்க கூட்டிட்டு வந்த. பாரு எந்த நிலைமைக்கு ஆளாக்கி இருக்கீங்க. ஆமா, உனக்கு குழந்தை குட்டின்னு ஏதாவது இருக்கா? ஹீரோயின் இல்லன்னு சொல்லுவா. ஆனா லிங்கனுக்கு ரோசின்னு சொல்லிட்டு ஒரு அழகான குழந்தை இருக்கு. எங்களோட எதிர்கால வாழ்க்கையவே நீங்க தான் அழிச்சிங்கன்னு பேசிட்டு இருப்பாங்க. இந்த விஷயத்த ஒரு ஓரத்துல நின்னு நம்ம ஹீரோவும் செல்போன்ல பாத்துட்டு ரெண்டு பேருமே அந்த வார்டை விட்டு வெளியில போனதுக்கு அப்புறம் தான் இவன் உள்ள வராங்க. ஆக்சுவலா காதல ஹெட்போனை போட்டு ஒரு சின்ன டிவைஸ அந்த ஹெட்போனோட கனெக்ட் பண்ணி வச்சிருப்பான். அதுலதான் பாட்டும் இருக்கும், இவங்க பேசுற விஷயங்களும் கொஞ்சம் கொஞ்சமா ரெக்கார்ட் ஆயிருக்கும். இப்ப அதை தேடி பார்க்கும்போது அந்த டிவைஸையே காணும். அடச்சே, யாரதை எடுத்திருப்பாங்கன்னு புரியாம இவனுக்குள்ள ஒரு பயம் உருவாகுது. ஒரு கோவத்தோட நேரா தான் வீட்டுக்கு வந்தவன் அங்க இருக்க திங்ஸ் எல்லாம் கண்ணா பின்னான்னு அடிச்சு உடைக்க ஆரம்பிக்கிறான். அப்பவும் இந்த பயலுக்கு கோவம் தெரியல. ஆனா எதுக்காக இந்த கோவம் தான் எனக்கு தெரியல. திரும்ப நேரா மருத்துவமனைக்கு வந்தவன் லிங்கனை பார்த்து, டேய் நீதானே அந்த 6 பேரையும் சாகடிச்ச? எனக்கு நல்லா தெரியும் நீ ஊரை ஏமாத்தலாம், ஆனா என்ன ஏமாத்த முடியாத. உன்னை எப்படி முழிக்க வைக்கணும்னு எனக்கு தெரியும்னு செயற்கை ஆக்சிஜனை டக்குன்னு பையன் புடுங்கி விட்டான். அது மட்டும் கிடையாது, ஏதோ ஒரு இன்ஜெக்ஷனை வேற கையில போட்டு விட்டாங்க. அடுத்த நிமிஷமே அந்த ஆளு படார்னு கண்ண முடிச்சுட்டான். ஆமா, நான் எங்க இருக்க, நீ யாரு? ஆத்தி ஒரு கோவத்துல எழுந்துருன்னு கத்துனதுக்கு உண்மையாவே எந்திரிச்சிட்டான். சரி சமாளிப்போம். சார் நீங்க ஹாஸ்பிட்டல்ல இருக்கீங்க, நான் தான் உங்களை பாத்துக்கிறேன் நர்ஸ், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் போய் டாக்டரை கூட்டு வரேன். இல்ல என்ன தனியா விட்டு போகாத,
அவங்கள எல்லாம் கொஞ்சம் வெளியில போக சொல்ல. சார் யார பத்தி பேசிட்டு இருக்கீங்க? இந்த அறைக்குள்ள நீங்களும் நானும் மட்டும் தான் இருக்கோம். ஆனா லிங்கன் மட்டும் அந்த அறைய கொஞ்சம் வித்தியாசமா தான் பாக்குறாரு. ஒருவேளை இவரோட கண்களுக்கு மட்டும் ஏதாவது அமானுஷமா தெரியுதோ என்னமோ. அதுக்கப்புறம் விஷயம் தெரிஞ்சு ஹீரோயினும் மைக்கேலும் அங்க வராங்க. டாக்டர் கிட்ட விசாரிக்கும் போது இப்பதான் லிங்கன் கண்ண முழிச்சிருக்காரு, இன்னும் முழுசா தேர்றதுக்கு ஒரு சில நாட்கள் ஆகும்னு சொல்லும் போது, ஆமா லிங்கனை ட்ரீட் பண்ண நர்ஸ் யாரு? ஓ அவரா? அவரோட பேரு மேக்ஸ்ன்னு சொல்லும் போது ஹீரோயினுக்கு பழக்கப்பட்ட ஒரு பேரா இருக்கு. ஒரு சந்தேகத்துல இங்க இருந்து நேரா மேக்ஸோட வீட்டுக்கே வந்துட்டா. இப்பதாங்க ஒரு விஷயமே தெரியுது, நம்ம ஹீரோவும் இந்த ஹீரோயினும் அண்ணன் தங்கச்சி. டேய் நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? பெருசா ஒண்ணும் இல்ல, நர்ஸ் வேலைக்காக வந்தா. ஏன் உங்ககிட்ட ஏதாவது பெர்மிஷன் கேட்கணுமா என்ன? இந்த பாரு நீ ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டு இருக்க, நான் சொல்றதை கேட்டு ஒழுங்கா எங்க இருந்து போயிடு. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இப்ப மறுபடியும் ஒரு பொண்ணு கொல்லப்பட்டிருக்கா. இந்த கொலை சாம்ங்கிற ஒரு ஆள் பக்கமா திரும்பி இருக்கு. இப்ப வரைக்குமே உண்மையான குற்றவாளி லிங்கனாங்கிறதுக்கு எந்த ஒரு ஆதாரமும் இல்ல. அவனோட கை ரேகைகள் கூட இதுக்கு முன்னாடி கண்டுபிடிக்கப்பட்ட எந்த உடல்கள் பக்கத்துலயும் கிடைக்கல. உன் கோவத்தை கட்டுப்படுத்திக்கோன்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு ஹீரோயின் கிளம்பிட்டா. ஸ்டேஷனுக்கு வந்ததும் போதும் மைக்கேல் உள்ள போந்து லிங்கன் மேல எந்த குற்றமும் இல்லன்னு சொல்லிட்டு அவனை ரிலீஸ் பண்ண போறாங்களாம். இப்பதான் நியூஸ் வந்துச்சு. இதை கேட்டு ஹீரோயின் ஷாக் ஆகக்கூடிய இதே டைம்ல சீன் அப்படியே மருத்துவமனைக்கு போகுது. டாக்டர்ஸும் லிங்கனோட உடம்ப செக் பண்ணிட்டு பரவாயில்லையே முன்ன விட நல்லா தேடி இருக்குன்னு சொல்லுவாங்க. கூடவே நர்ஸ் ஆன நம்ம ஹீரோயின் இன்ட்ரோ கொடுத்து, தோ இவருதான் உங்க கணவர் கண்முழிக்கும் போது இருந்தாரு. ஆஹா நீங்க தான் எனக்கு ரொம்ப நல்ல விஷயம் பண்ணிருக்கீங்கன்னு ஹீரோவுக்கு தேங்க்ஸ் சொல்லுவா. அது மட்டும் கிடையாது, அங்க இருந்து போனதுமே புருஷன் மேல ஏறி படுத்துக்கிட்டு, நீங்க நினைக்கிற மாதிரி கிடையாது, ஒண்ணும் இல்லைங்க நான் உங்க கூட தான் இருக்கேன்னு அன்பு மலைய பொழிஞ்சிட்டு இருக்கா. அப்புறம் முக்கியமா தோ இவதான் நம்ம குழந்தை ரோசின்னு இன்ட்ரோ கொடுக்குறா. அடுத்த சில மணி நேரங்களுக்கு அப்புறமா லிங்கனை ரிலீஸ் பண்ண போறாங்க. விஷயம் தெரிஞ்சு ஊர் மக்கள்லாம் இங்க வந்துட்டானுங்க. ஆனா லிங்கன் அந்த போட்டோவை பார்த்து பெருசா ரியாக்டே பண்ணல. பக்கத்துல இருக்க சுவரை பார்த்து ரொம்ப பயந்துட்டு இருக்கான். என்னடான்னு பார்த்தா இங்கதான் ஒரு செம்ம ஷாக்கு. ஆக்சுவலா ஒரு பொண்ணு நிர்வாணமா இருக்க மாதிரியும் அந்த பொண்ணோட இடுப்பு பகுதியில காயப்பட்டு உள்ள இருக்க இதயத்தை தோண்டி எடுத்த மாதிரியும் ஒரு இல்லூஷனான உருவம் அப்படியே கண்ணுக்கு தெரியும். ஒருவேளை லிங்கன் இதுக்கு முன்னாடி பண்ண கொலைகள் தான் இந்த மாதிரி ஒரு இல்லூஷனா தெரியுதோ யாருக்கு தெரியும். போக போக பார்க்கலாம். ஒரு வழியா லிங்கன் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா, செல்லம் நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, குழந்தைய பொறுமையா பார்க்கலாம், நான் உங்களுக்கு ஹேர் கட் பண்ணி விடுறேன், முதல்ல குளிச்சிட்டு வாங்கன்னு இவங்க ஒரு பக்கத்துல பேசிட்டு இருக்காங்க. கட் பண்ணா அன்னைக்கு நைட் ஆகுது. ஓப்பனிங் சீன்ல புதர்களுக்குள்ள ஒரு இறந்து போன உடலை நம்ம ஆளுங்க கண்டுபிடிச்சிருப்பாங்கல்ல. இப்ப அந்த பொண்ணோட அப்பாவான பென்னி அப்படிங்கிற ஆளு கால் பண்ணிருக்காரு. என்னன்னு விசாரிக்கிறதுக்காக நம்ம ஹீரோயின் வருவாங்க. அங்க புதர்களுக்குள்ள மறுபடியும் ஏதாவது உடல் இருக்கான்னு பயத்தோடயே பக்கத்துல போவா. அப்ப கரெக்டா அந்த இடத்துக்கு மைக்கேல் வந்துட்டான். ஏலே நீ இங்க என்னடா பண்ணிட்டு இருக்க? கொஞ்சம் விட்டுருந்தா சுற்றுப்பேன், மன்னிச்சிரு. ஆக்சுவலி அந்த பென்னி எனக்கும் கால் பண்ணாரு. அப்படியா? ஏன் எதுக்கு? இல்ல அவருக்கு ஏதோ பார்சல் வந்துச்சான், அதனாலதான். சரிவா உள்ள போய் என்னன்னு பாக்கலான்னு பென்னி கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. உடனே அவரும், என் பொண்ணு இறந்து போனதுக்கு அப்புறமா சில நாட்களுக்கு பிறகு எனக்கு ஒரு பார்சல் வந்துச்சு. அப்படியா? ஏன் அதை பத்தி எங்க கிட்ட சொல்லவே இல்ல? குற்றவாளி யாரு என்னங்கிற விஷயத்தையே உங்களால கண்டுபிடிக்க முடியல. சாதாரண பெட்டி, அது உங்க கிட்ட கிடைச்சா மட்டும் என்ன கிளிக்கவா போறீங்க? சரி அந்த பெட்டிக்குள்ள என்ன இருக்கு நீங்களே அதை பாருங்கன்னு திறந்து காட்டும் போது உள்ள ஒரு குழந்தை பொம்மை, இதுக்கு முன்னாடி அந்த இறந்து போன பொண்ணு பயன்படுத்தின திங்ஸ், அப்புறம் ஒரு சின்ன கார்டு இருக்கு. அதுல இதயத்துக்கு மேல கத்தி குத்துன மாதிரி படம் இருக்கு. என்ன இது? ஒருவேளை சாத்தான வழிபடக்கூடிய கும்பலா, இல்லனா இவனுங்க கூட்டமா தான் கொலைகளை பண்றாங்களான்னு உள்ளுக்குள்ள ஒரு பெரிய குழப்பம் உருவாகுது. ஆக்சுவலா இவருக்கு மட்டும் கிடையாதா, இதுக்கு முன்னாடி இறந்து போன அந்த பெண்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களோட ஃபேமிலியில இருக்க எல்லாருக்கிட்டையுமே பேசியிருக்காரு. எல்லாரோட வீட்டுக்குமே இந்த மாதிரி ஒரு பெட்டி போயிருக்கு. அதுவும் இந்த லிங்கன் படுத்த படுக்கையா இருந்த அந்த ஒரு டைம்ல. சோ கண்டிப்பா லிங்கன் அதை அனுப்பல. ஒருவேளை இந்த சாம் தான் அனுப்பியிருப்பான் போலன்னு பென்னிய ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லுவாரு. சரி சரி கவலைப்படாதீங்க, கண்டிப்பா இந்த காரியத்தை பண்ண அந்த குற்றவாளியை கண்டுபிடிப்போன்னு ப்ராமிஸ் பண்ணிட்டு நம்ம ஆளுங்க அங்க இருந்து கிளம்புறாங்க. கட் பண்ணா சீன் அப்படியே பேஸ்மெண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு அப்பாவி பொண்ணு கிட்ட போகுது. அழுதபடியே ஒரு சோகமான பாட்டை பாடிட்டு இருக்கா. இனிமே இந்த பொண்ணை ஷார்ட்டா கேடி பொண்ணு அப்படின்னு மைண்ட்ல வச்சுப்போம். கைகள்ல விலங்க வேற மாட்டி வச்சிருக்கானுங்க. அப்ப படார்னு மேல இருக்கக்கூடிய கதவு திறகுத. பயந்து போனவ படிக்கட்டு அடியில வந்து உட்காந்துப்பா. ஏதோ நாய்க்கு வைக்கிற மாதிரி தமத்துண்டு சாப்பாடு. அந்த புள்ளியும் வேற வழி இல்லாம மாங்குன்னு சாப்பிடுவா. அதுக்கு பக்கத்துலயே ஏதோ ஒரு கெமிக்கல் லிக்விட் மாதிரி இருக்கு, அதை குடிக்கிறதுக்கு குடுக்குறா. வேற வழி இல்லன்னு புரிஞ்சுக்கிட்டு அந்த தண்ணியை குடிச்சதும் போதும் இவளுக்கு உடம்பெல்லாம் எரிய ஆரம்பிக்குது. வழியில பயங்கரமா கதறிக்கிட்டு இருக்கா. நடக்கிற எல்லா சம்பவங்களும் அங்க இருக்க கேமரா வழியா இவளை கடத்தி வச்சிருக்கக்கூடிய அந்த கிரிமினல் பாத்துட்டு இருக்கா. கட் பண்ணா காலையில விடையுது. நம்ம ஹீரோவை இந்த மோலி வீட்டுக்கு கூப்பிட்டு இருக்கா. என்னாச்சு, எதுக்காக என்ன கூப்பிட்டீங்கன்னு கேட்டா, இந்த பாரு மருத்துவமனையில என் கணவர் உன்னாலதான் கண் விழிச்சாரு, அதனாலதான் உனக்கு ஒரு வேலை பட்டு கொடுக்கலான்னு நினைக்கிறேன். நீ இந்த வீட்லயே இருக்கலாம், 24 மணி நேரமும் என் புருஷனை கண்ணுங்கருத்துமா பாத்துக்கிட்டா மட்டும் போதும். நிஜமாவா சொல்றீங்க? இந்த வேலையை கொடுத்தது யாரு, நீங்களா இல்ல உங்க கணவரா? எப்பா என் புருஷன் தாப்பா, தனிப்பட்ட முறையில நீதான் வேணும்னு கேட்டாரு. பதிலுக்கு ஹீரோவும் இந்த வேலைக்கு சரின்னு சம்மதிக்கிறான். அப்பதான் லைட்டா பேசிக்கிட்டே வரும்போது இந்த
லிங்கனோட வீடு இருக்கு இல்லையா, அது சாதாரண சின்ன வீடு கிடையாதுங்க. சில பல ஏக்கருக்கு இடத்தை வாங்கி போட்டு அதை சுத்தி வேலி போட்டு வச்சிருக்கானுங்க. பேச்சு வாக்கல, ஆமா இந்த இடம் ஃபுல்லாவே உங்களோடதா? ஆமா ஆமா, சின்ன வயசுல இருந்தே நானும் லிங்கனும் ஃப்ரெண்ட்ஸ், காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கு அப்புறமா இந்த இடத்துக்கு ஒத்த ரூபாய் கூட இல்லாம தான் வந்தோம். கஷ்டப்பட்டு உழைச்சோம். அதனாலதான் இவ்வளவு பெரிய இடத்தை மொத்தமா வாங்கியிருக்கோம். ஆனா இந்த சமூகம் எவ்வளவு கேவலமானது இல்ல. என் புருஷன் குற்றவாளி இல்லன்னு சொல்லிட்டு அவனை ரிலீஸே பண்ணிட்டாங்க. ஆனா வெளியில பாரு, இன்னும் லிங்கன் தான் குற்றவாளின்னு கத்திட்டு இருக்கானுங்க. அப்ப அந்த கத்தக்கூடிய மக்களுக்கு மத்தியில ஒரே ஒருத்த மட்டும் கேமரா எடுத்து டப்புன்னு ஹீரோவையும் மோலியவும் போட்டோ எடுக்கிறான். ஏன் எதுக்குன்னு தெளிவா தெரியல. அதுக்கப்புறம் பொடிநடையா பக்கத்துல இருக்க ஒரு சின்ன வீட்டுக்கு வரா. அங்க மார்ட்டின் அப்படின்னு ஒரு ஃபேமிலி இருக்காங்க. இங்க தான் இந்த மோலியோட குழந்தையான ரோசிய வளர்த்துட்டு இருக்காங்க. இந்த வீட்டுல மொத்தமா 3 பேரு. மார்ட்டின், அவரோட பொண்டாட்டி, அப்புறம் அவருக்கு ஒரு குடுமிக்கார பையன் இருப்பான். லிங்கன் கூட இப்ப இங்கதான் உட்கார்ந்து இருப்பாரு. உடனே மோலி நம்ம குழந்தைய கையில பிடிங்கன்னு கொடுப்பா. இல்ல இல்ல, நான் இப்போதைக்கு மைண்ட்ல இல்ல, தயவு செஞ்சு குழந்தைய எடுத்துட்டு போயிரு. சரின்னு மொத்த பேரும் குழந்தைய தூக்கிட்டு வெளியில கிளம்புறாங்க. அப்ப ஹீரோவும் சந்தேகத்துல, ஆமா குழந்தைய எதுக்காக நீங்க வாங்க மாட்டீங்க? பதிலுக்கு லிங்கனும், இந்த பாரு, நானும் என் மனைவியும் ஒன்னா இருந்த விஷயங்கள்லாம் எனக்கு ஞாபகம் இருக்கு. ஆனா என் மனைவி கர்ப்பமா இருந்த மாதிரி எனக்கு ஒரு முறை கூட ஞாபகமே இல்ல. ஆனா அவ கர்ப்பமான போட்டோக்கள் வீட்டுல மாட்டிருக்கு. எனக்கு ரொம்ப குழப்பமா இருக்கு. ஒருவேளை ஒரு சில விஷயங்களை நான் மறந்துட்டேனோ? கோமால இதெல்லாம் ரொம்ப சாதாரணம் தான். போக போக உங்களுக்கு எல்லாமே ஞாபகத்துக்கு வந்துடும். நான் வீட்டுக்கு போயிட்டு என் திங்ஸ் எல்லாத்தையும் கொண்டு வந்துடுறேன்னு கிளம்பி வந்த ஹீரோவும் தனக்கு தேவையான துணிமணி, அப்புறம் ரகசியமா ஒரு சின்ன துப்பாக்கி அதையும் பேக்ல பேக் பண்ணிட்டு நேரா லிங்கனோட வீட்டுக்கு வந்துட்டான். உண்மையாவே இந்த லிங்கன் நல்லவனா கெட்டவனான ஹீரோக்குள்ள ஒரு சந்தேகம் இருக்கு. சோ இவனோட கரடி பொம்மைய லிங்கன் படத்திற்கு இடத்துக்கு நேரா மாடியில வச்சுட்டு இவனும் பெட்டுக்கு வந்துருவான். ஆனா நேரம் போக போக நம்ம ஆளுக்கு தூக்கமே இல்ல. நிமிஷத்துக்கு ஒருக்கா அவன் தூங்குறானா இல்லையான்னு கேமராவை செக் பண்ணிக்கிட்டே இருக்கான். என்ன ஆனாலும் சரிங்க, ஒரு முறை கூட இந்த லிங்கனுக்கு தான் குழந்தைய தொடணுங்கிற ஆசை கூட இல்ல. இதுக்கிடையில லிங்கனோட மைண்ட நார்மல் ஆக்கலான்னு இந்த மோலி ஒரு சிலைகளை உருவாக்கக்கூடிய கலைஞரா இருப்பா. அதுல ஒரு சிலையை காட்டி இது உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு கேட்கும்போது இது ரொம்ப வித்தியாசமா இருக்கு, வயிற்று பகுதியில எதுக்காக துளையிட்டு இருக்குன்னு நிறைய கேள்விகளை கேட்பாரு. மோலிக்கு அது சுத்தமா பிடிக்கல. அங்க இருந்து போயிடுவா. கட் பண்ணா மறுபடியும் 2வது நாள் வருது. லிங்கன் ஒழுங்கா தூங்குறாரான்னு ஹீரோ செக் பண்ண வரும்போது பக்கத்திலேயே இந்த மோலி சேர போட்டு உட்கார்ந்துருக்கா. சரி, என் புருஷனுக்கு எப்போ உடம்பு சரியாகும், அவரு நல்லா நடப்பாரா மாட்டாரான்னு கேள்வி கேட்டா பரவாயில்ல, இந்த பைபிள்ல என் கூட அவர் எப்ப ஒண்ணு மொண்டுமா இருப்பாருன்னு கேள்வி கேட்பா. சரி ஏதோ ஃபன் பண்றாங்க போலன்னு சிரிச்சுக்கிட்டே இவனும், உங்க புருஷன் படிக்கட்டுல ஏற ஆரம்பிச்சுட்டா போதும், அவரால மத்த விஷயங்கள்லாம் பண்ண முடியும்னு சொல்லுவான். மன்னிச்சிருங்கப்பா, படத்துல இந்த சீன் கொஞ்சம் முக்கியமானது, அதனாலதான் இதை மென்ஷன் பண்ணேன். கட் பண்ணா ஒரு சில நாட்களுக்கு பிறகு லிங்கன் ஓரளவுக்கு நடக்க ஆரம்பிச்சுட்டாரு. அப்பதான் ஒரு நாள் நைட்டு தூங்கிட்டு இருந்த லிங்கன் பையனை காணோம். என்னாச்சு ஏதாச்சுன்னு புரியாம திபு திபுன்னு ஹீரோவும் வெளியில ஓடி வருவான். ஆனா லிங்கன் எங்கேயும் போகல. வெளியில இருக்க திண்ணையிலேயே சேர போட்டு உட்கார்ந்து இருக்கிறான். யோ நீ இங்கனையா பண்ணிட்டு இருக்கன்னு கேட்டா எனக்கு தூக்கம் வரலங்கிறான். ஏன் என்னாச்சு? இல்ல லாஸ்டா நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு விசாரணைங்கிற பேர்ல போனேன். அப்ப நான் கடைசியா பார்த்த விஷயம், ஒருத்தன் என்ன துப்பாக்கி வச்சு சுட்டான். அந்த நொடியே என்னோட கண்கள் இருண்டு போச்சு. எனக்கு எதுவும் தெரியல. சில மாதங்களுக்கு நான் கோமால இருந்தப்ப உண்மையாவே நான் இறந்துட்டோன்னு என்னோட மனசுக்குள்ளேயே கேள்விகளை கேட்டேன். இப்ப நினைச்சு பாரு, எல்லாம் சரியாயிடுச்சு. நான் குற்றவாளி இல்லன்னு சொல்லிட்டாங்க. ஆனா இன்னமும் தோ அந்த போலீஸும் மீடியாவும் என்ன ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. மறுபடியும் தூங்க கூட எனக்கு பயம். அடுத்த சில மாதங்களுக்கும் நான் தூக்கத்துக்கு போயிட்டா என்ன பண்றது? பரவாயில்ல விடுங்க, எல்லாம் கூடிய சீக்கிரமே சரியாயிடும் சொல்லிட்டு ஹீரோவும் உள்ள போயிடுவான். குழந்தை அழுதுட்டு இருக்கு. அதை தூக்கி அப்படியே கொஞ்சிட்டு இருக்கான். அதே டைம்ல கடத்தப்பட்ட அந்த கேடி பொண்ணு இருக்கா இல்லையா, அவ படுத்து தூங்குன மாதிரி ஆக்டிங்க போடும்போது ஒரு சின்னோண்டு வாளியில தமத்தோண்டு தண்ணியை மூந்துட்டு வந்து அந்த கில்லர் பையன் இவளுக்கு முன்னாடி வச்சுட்டு மறுபடியும் கதவை லாக் பண்ணிட்டு வெளியில போயிடுவான். ஆக்சுவலா இந்த தண்ணி எதுக்குன்னு நினைக்கிறீங்க? இந்த புள்ள உடம்ப அப்படியே தொடச்சு சுத்தம் பண்ணிக்கிறதுக்காக. இவ குளிக்கக்கூடிய அதே டைம்ல இந்த பக்கத்துல நம்ம லிங்கன் குளிக்கிறதையும் காட்டுறாங்க. கட் பண்ணா சீன் அப்படியே இந்த மனசளவுல பாதிக்கப்பட்டவங்க இருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாம் ஒண்ணு சேரக்கூடிய ஒரு சின்ன மீட்டிங்க காட்டுறாங்க. ஒவ்வொருத்தரும் தங்களோட வாழ்க்கையில இழந்த விஷயங்களை பத்தி பேசிட்டு இருப்பாங்க. இத அந்த கூட்டத்துல ஒருத்தியான ஹீரோயினும் உட்கார்ந்து பாத்துட்டு இருப்பாங்க. அதுல சம்மந்தமே இல்லாம ஒரு சுருட்ட முடிக்காரி நம்ம ஹீரோனை பார்த்துட்டு டப்புன்னு திரும்பிடுவா. அட இவ எதுக்காக நம்மளை பார்த்து டக்குன்னு பயப்படுறா, ஏதோ ஒன்று தப்பா இருக்கேன்னு சோசியல் பேஜ்ல இவ சம்பந்தமான டீடைல்ஸை செக் பண்ணி பார்க்கும்போது ஒரு சின்ன போட்டோல தேடப்படும் குற்றவாளியான சாம் இருக்கா இல்லையா, அவன் கூட ஒன்னா இவ போட்டோ எடுத்து வச்சிருக்கா. அது கூடவே இன்னும் நிறைய போட்டோஸும் இருக்கு. அடம் கொப்பத்தா மௌல, இதுக்காக தான் என்ன பாத்தியான்னு நம்ம ஆளுக்கு ஒரு விஷயம் கிளிக் ஆயிடுச்சு. அடுத்த நாள் காலையில விடியுது. இவ பார்த்த அந்த பொண்ணு இருக்கால, அவ வேலை பார்க்கக்கூடிய இடத்துக்கே நம்ம ஹீரோயின் வந்துட்டாங்க. ஏய் உன்னோட பேரு சாலி தானே? ஆமா சொல்லுங்க, நேத்து மீட்டிங்ல கூட உங்களை பார்த்தேன். சரி எனக்கு ஒரு சின்ன உதவி தேவை. என்ன உதவி? இல்ல சாம பத்தி உனக்கு தெரியும்ல, அவன் எங்க இருக்கான்? எது சாமா? இல்ல எனக்கு அவனை பத்தி எதுவும் தெரியாத. பொய் சொல்லாதமா, உன் டீடைல்ஸ் எல்லாம் செக் பண்ணிட்டு தான் இங்க வந்திருக்கேன். பொறுமையா கேட்கும் போது உண்மையை சொல்லு, இல்ல லீகலா
ஸ்டேஷனுக்கு தூக்கிட்டு போயிடுவேன். சாம் தான் எல்லா கொலைகளையும் பண்ணான போலீஸ் டிபார்ட்மெண்டே தப்பா நினைச்சிட்டு இருக்க. நீ எனக்கு சாம இன்ட்ரோ கொடுத்தா மட்டும்தான் என்னால அவன் தப்பு பண்ணலங்கிறத ப்ரூஃப் பண்ண முடியும். பதிலுக்கு அந்த சாலியும் மன்னிச்சிருங்க, அந்த சாம் என்னோட பிரதர், அதாவது என் அப்பாவோட ரெண்டாவது அம்மாவுக்கு பிறந்த பையன். அவன் சரியான முட்டா பீஸ். திடீர்னு கோவப்படுவான், அவசரத்துல ஏதாவது ஒண்ணு பண்ணிடுவான். இப்ப அவன் இங்கதான் இருக்கான்னு சொல்லிட்டு ஒரு அட்ரஸையும் கொடுக்குறா. அன்னைக்கு நைட்டு ஹீரோயினும் அந்த மைக்கேலோட டீமும் சாம் இருக்கக்கூடிய அந்த வீட்டுக்கு கையில வெப்பன்ஸோட வந்துட்டாங்க. ஆனா டைரக்டா உள்ள போகல, வெளியில இருந்து பேச ஆரம்பிக்கிறா. ஏ சாம், நீ எங்களை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. நான் உன்னை காயப்படுத்த மாட்டேன். நீ வெளியில வா, நம்ம எதுவா இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம். அஸ்கு புஸ்கு, ஏண்டி வரும்போதே கையில கன்ஸோட வந்திருக்கீங்க. உங்களை நம்பி நான் வெளியில வருவேனா? ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, நான் அந்த பொண்ணை வேணும்னே சாகடிக்கல. நாங்க 2 பேரும் காதலிச்சோம். ஆனா எனக்கும் அவளுக்கும் ஒரு சின்ன கருத்து வேறுபாடு. அப்ப நடந்த சண்டையில தான் ஒரு கோவத்துல நான் அவளை குத்திட்டேன். மத்தபடி நான் வேற யாரையும் கொல்லல. அதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லன்னு அழ ஆரம்பிக்கிறான். இவன் பேசுற விதத்திலேயே தெரியுது இவன் லைட்டா மனநோயாளி போல. ஹீரோயினும் தன்னால முடிஞ்ச வரைக்கும் பேசி அவனை கண்ட்ரோல் பண்ணதான் பாப்பா. ஆனா இந்த கூட இருக்க மைக்கேல் சும்மா இல்லாம இவ கிடக்குறா, வாங்கடா நம்ம போய் அவளை பிடிக்கலான்னு பின்பக்க வாசல் கதை உடைச்சுக்கிட்டு இவன் உள்ள போனதும் போதும் சாம் அங்க இருந்து தப்பிக்க ட்ரை பண்ணுவான். பயலுங்க சும்மா இருப்பாங்களா, டபன்னு சுற்றுவானுங்க சல்லட மாதிரி. உடம்பு ஃபுல்லா ஓட்ட விழுந்து அந்த பையன் அதே இடத்துல இறந்துட்டான். அட முட்டா போயிசு, இவனை விசாரிக்க நினைச்சேன். ஏன்டா என் பெர்மிஷன் இல்லாம உள்ள வந்தீங்க? மைக்கேல் ரொம்ப தெனாவட்டா. இந்த பாரு, நான் கேப்டன் கிட்ட பேசிட்டேன். அவரோட பெர்மிஷன்ல தான் நான் இந்த மிஷனையே நடத்தினேன். அப்ப ஹீரோயினும் அந்த வீடு ஃபுல்லா செக் பண்ணி பார்க்கும்போது இதுக்கு முன்னாடி அந்த பெண்களை இழந்த ஃபேமிலி இருப்பாங்கல்ல, அவங்க வீட்டுக்கு ஒரு பெட்டி போயிருக்கும். அந்த பெட்டியில இதயத்துல கத்தி குத்துற மாதிரி ஒரு கார்டு இருந்திருக்கும்ல, அதே கார்ட்ஸ்ல ஒண்ணு இங்க இருக்க சாமோட வீட்லயும் இருக்கு. ஒருவேளை இவன் தான் கொலைகாரனா இருப்பானோன்னு நம்ம ஹீரோனுக்குவே லைட்டா சந்தேகம் வருது. அதுக்கப்புறம் நேரா கேப்டனை பார்த்தவ, சார் எதுக்காக இப்படி பண்ணீங்க? நான் தான் சாம கண்டுபிடிச்சேன். அவனை பிடிச்சிருந்தா கண்டிப்பா நமக்கு நிறைய தகவல் கிடைச்சிருக்கும். அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்லை, குற்றவாளி கொல்லப்பட்டாச்சு, இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் வராத. ஓ அப்படின்னா நீங்க 2 பேரும் பிளான் போட்டு தான் பண்றீங்கல்ல, எக்கேடோ கிட்டு போங்கன்னு கோவத்துல இவ்வளவு வெளியில கிளம்பிடுவா. ஆனா இந்த கேப்டன் அதை பத்தி கவலையே படல. மீடியா கிட்ட ஒரு மீட்டிங்க போட்டவன், பல கொலைகளை பண்ண சாம நாங்க ஒரு வழியா சுட்டு கொன்னுட்டோம், இதுக்கப்புறம் பொதுமக்களுக்கு எந்த ஒரு அச்சுறுத்தலும் கிடையாதுன்னு லைவ்ல இன்டர்வியூ கொடுக்குறான். கட் பண்ணா அன்னைக்கு நைட்டு நம்ம ஹீரோ செக் பண்ணும் போது லிங்கனை காணோம். வெளியில வந்து செக் பண்ணும் போது அந்த பயபுள்ள கார்டன்ல உட்கார்ந்துருக்கான். யோ இங்க என்னையா பண்ணிட்டு இருக்க? நான் தான் உங்ககிட்ட சொன்னல, எனக்கு தூக்கமே வரல. இந்த சமூகம் என்ன தப்பானவங்கிற பேர்ல பாத்துட்டு இருக்கு. நினைச்சு பாரு, வளர்ந்ததுக்கு அப்புறம் என் பொண்ணு கூட என்ன கொலைகாரன் சொன்னா எப்படி இருக்கும்? ஒருவேளை என் குழந்தையாச்சும் நான் சொல்லக்கூடிய உண்மையை புரிஞ்சுப்பாலோ என்னமோ. ஹீரோவுக்கு இவன் பேசுற விஷயங்கள்லாம் பார்க்கும்போது உண்மையாவே இந்த பையன் நல்லவன் தானோ அப்படின்னு இவனுக்குள்ளேயே ஒரு கேள்வி. கட் பண்ணா காலையில விடுது. பிசியோதெரபிக்காக ஒரு சில நர்ஸ் எல்லாம் வந்துட்டு இங்க இருந்து திரும்ப கிளம்புவாங்க. அதுல ஏவா அப்படிங்கிற பொண்ணு நம்ம ஹீரோவுக்கு ஓரளவுக்கு பழக்கம். சரிடா நீ பார்த்து பத்திரமா இருந்துக்கோ, வாய்ப்பு கிடைச்சா இன்னொரு நாள் பாக்கலான்னு அங்க இருந்து அந்த புள்ள கிளம்பிட்டா. நேரா ஹாஸ்பிட்டல் வந்தவ கெட்டப் எல்லாம் மாத்திட்டு திரும்ப வெளியில போற நேரம் பார்த்த ரிசப்ஷன் லேடி, ஏவா கொஞ்சம் வெயிட் பண்ண, உனக்கு ஏதோ ஒரு சின்ன கிஃப்ட் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். என்னன்னு பாக்கும்போது ஒரு கார்டுல நீ பண்ண உதவிக்கு தேங்க்யூ, அப்புறம் ஒரு ஒயின் பாட்டில், ஒரு ஆப்பிள், கூடவே ஒரு சின்ன கிஃப்ட் பாக்ஸும் இருக்கு. அந்த அட்டையை திறந்து பார்த்தா உள்ள வேற எதுவும் எழுதவே இல்ல. ஆமா இதை யார் கொடுத்தாங்கன்னு கேட்டா எனக்கு தெரியலங்கறா. சரி நம்ம பேஷண்ட்ல யாரோ தான் கொடுத்திருப்பாங்க போலன்னு ஏவா திரும்ப வீட்டுக்கு போயிட்டு இருக்க நேரத்துல கூடைக்குள்ள இருந்த அந்த ஆப்பிள் எடுத்து அப்படியே கடிச்சு சாப்பிட ஆரம்பிக்கிறா. அடுத்த சில நிமிஷங்கள்லயே அவளுக்கு பயங்கரமா இருமல் வருது. சொல்ல போனா அதே இடத்துல டப்புன்னு மயங்கிட்டா. காரை வேற நடு ரோட்ல ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அப்ப நேரத்துக்குன்னு இவள ஏதோ ஒரு கார் ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்கும் போல. வண்டியை விட்டு இறங்கினவன் ஏவாவை அப்படியே கையங்களுமா தூக்கிட்டான். அடுத்த கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா ஏவாவும் கண்ணை முடிச்சு பார்க்கும்போது இவ உடம்புல இருந்த துணியெல்லாம் கிழிச்சு போட்டுட்டு நகரவே முடியாத மாதிரி கையில விலங்க மாட்டி குப்புற படுக்க வச்சிருக்கானுங்க. தப்பிக்க ட்ரை பண்ணுவா, ஆனா முடியல. கத்துறதுக்கான உரிமை கூட இல்லாம வாயில டேப்ப ஒட்டி வச்சிருக்கானுங்க. அப்ப அடையாளம் தெரியாத ஒரு ஆளு கையில ஒரு பட்டாக்கத்தை எடுத்துட்டு வந்த படார்னு அந்த புள்ளையோட நெஞ்சில ஒரு ஏத்து உள்ள இருக்கக்கூடிய இதயத்தையே அப்படியே நோண்டி எடுக்கிற மாதிரி தெரியுது. கரெக்டா அதே டைம்ல ஹீரோவும் ஒரு கெட்ட கனவை நினைச்சு பார்த்து படார்னு கண்ண முழிக்கிறான். வெளியில இருந்து ஒரு கார் வரக்கூடிய சத்தமும் கேக்குது. சந்தேகத்துல லிங்கனை தேடி பார்க்கும் போது அந்த பைபிள்ளைய வீட்டுல காணோம். சரி அந்த மோலி எங்க போயிட்டான்னு பார்த்தா இப்ப அவளையும் காணோம். இவங்க வீட்டுக்கு பக்கத்திலேயே ஒரு சின்ன பண்ணை வீடு இருக்கும். அதுக்குள்ளதான் இந்த மோலி நிறைய சிலைகளை உருவாக்குவா. அங்க வந்து ஹீரோவும் அந்த சிலைகளை பார்த்துட்டு இருக்க நேரம் பார்த்து படார்னு மோலி உள்ள வரா. என்னப்பா தூங்காம இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? இல்ல லிங்கனை பெட்ல காணோம், அதான் தேடி வந்தேன். அவரா பக்கத்துல எங்கயாவது கார்டனுக்கு போயிருப்பாரு. ஒரு சந்தேகத்துல, ஆமா இந்த சிலைகள்லாம் நீங்க தான் பண்ணீங்களா? ஆமா எனக்கு இந்த சிலைகள் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதுலயும் முக்கியமா எனக்கு பிடிச்ச இந்த ஒரு சிலை உன் கைய வச்சு ஃபீல் பண்ணி பாருன்னு சொல்லும்போது இவனும் அதை தொட்டு பார்த்துட்டு இருக்கான். அப்ப நேரத்துக்குன்னு லிங்கன் அங்க வருவான். யோ எங்கேயா போனன்னு கேட்டா, அட வேட்டைக்கு போனப்பா,
பாத்தியா எங்கிட்ட 2 முயல் இருக்கு, வா சாப்பிடலான்னு சொல்லிட்டு கேம்ப் ஃபயரை போட்டு சுட்டுட்டு இருக்கான். அப்ப அந்த முயலோட இதயத்தை தோண்டவன், உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, வேட்டைக்காரங்களுக்கு மட்டும்தான் எப்பவுமே ஒரு உயிரோட இதயம் கிடைக்குமா, நீ சாப்பிட்டு பாக்குறியான்னு கேட்டா இல்ல எனக்கு வேணாங்கிறான். சரி நானே சாப்பிடுறேன்னு அப்படியே கடிச்சு தின்னுகிட்டு இருக்கான். இதுக்கு முன்னாடி இறந்து போன பெண்களோட உடம்புகள்ல இருந்தும் இதயம் பிரிக்கப்பட்டிருக்கும். ஒருவேளை இங்க லிங்கன் இதயத்தை சாப்பிடுறானா அந்த பெண்களோட இதயத்தையும் இவன் தான் ஏதாவது செஞ்சு சாப்பிட்டுருப்பானோன்னு மறுபடியும் லிங்கன் மேல ஒரு சந்தேகம் ஹீரோவுக்கு வருது. ஆனா அதை வெளிப்படையா காட்டிக்கல. அதே டைம்ல பேஸ்மெண்ட்டுக்குள்ள இருக்க கேடி பொண்ண காட்டுறாங்க. அவ தப்பிக்கிறதுக்கான வழியை தேடும் போது ஒரு சின்னோண்டு ஸ்க்ரூ டிரைவர் மாதிரியான ஒண்ணு கையில கிடைக்குது. புள்ளைக்கு இதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் அவ்வளவு சந்தோஷம். எப்படியாச்சும் இந்த இடத்த விட்டு தப்பிக்கலான்னு பிளான் போடுவா. கட் பண்ணா இதே டைம்ல லாஸ்டா ஏவா இறந்து போயிருப்பால அந்த உடம்பு போலீஸ்க்கு கிடைக்குது. என்ன நடக்குது இங்க, குற்றவாளி நினைச்ச சாம் இறந்துட்டான். லிங்கனும் எந்த நிபந்தனையும் இல்லாம விடுதலை செய்யப்பட்டிருக்கான். அப்படி இருக்கும்போது மறுபடியும் இந்த கொலைகளை பண்றது யாரு, எனக்கு என்ன பண்ணுவீங்களோ தெரியாத, லிங்கனை கூப்பிட்டு விசாரிங்கன்னு மறுபடியும் இந்த கேப்டன் ஒரு உத்தரவு கொடுக்குறான். கேஸ விசாரிக்கக்கூடிய அதே டைம்ல மைக்கேலுக்கு ஒரு சின்ன கால் வருது. நேரா ஏவாவோட பாடி கிடைச்ச அந்த இடத்துக்கு வரும்போது ஒரு சீன்ல நம்ம ஹீரோவையும் மோலியவும் ஒருத்தன் போட்டோ எடுத்திருப்பான் இல்லையா, அந்த பையன் உள்ள வராங்க. எடுத்த போட்டோஸ இந்த மைக்கேல் கிட்ட கொடுக்கும்போது அவன் போட்டோல ஹீரோ இருக்க விஷயத்த பார்த்து செமையா ஷாக் ஆகுறான். அட இவன் மேக்ஸ் ஆச்சே, இவன் அந்த லிங்கன் கூட என்ன பண்ணிட்டு இருக்கான். உடனே தான் டிபார்ட்மெண்ட்ல இருக்க ஒரு ஆளுக்கு கால் பண்ணி லிங்கன் கூட இருக்க மேக்ஸ் அவன் எதுக்காக சம்பந்தமே இல்லாம இந்த ஊருக்கு வந்தான், அவனோட பேக்ரவுண்ட் என்ன ஏதுன்னு செக் பண்ணி எனக்கு உடனே சொல்லுங்கன்னு காலை கட் பண்ணிடுவான். அடுத்த சீன்லயே நம்ம ஹீரோவை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. ஹீரோயின் அண்ணன் தங்கச்சியாச்சே, சோ அவளை விசாரிக்க விடாம மைக்கேல் தான் கேள்விகளை கேட்க ஆரம்பிக்கிறான். ஏண்டா உன்னோட சொந்த ஊரு இது கிடையாது, 500 மைல் தள்ளி இருக்கு, அப்புறம் எதுக்காக இங்க வந்த, அது புதுசா வேலை தேடி. ஓஹோ நீ சொல்ற பொய்யெல்லாம் நான் நம்பணும்ல தம்பி, உன்னோட டேட்டாஸ் எல்லாத்தையுமே செக் பண்ணி பார்த்துட்டேன். சரியா 8 மாதங்களா உன்னோட மனைவியை காணோம். அது சம்பந்தமா ஸ்டேஷன்ல கூட ஒரு கம்ப்ளைண்ட் இருக்கு. என்னோட கணிப்பு சரியா இருந்தா லிங்கன் தான் உன் மனைவியை ஏதோ ஒண்ணு பண்ணிட்டாங்கிற பயத்துல உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு லிங்கனை பழிவாங்க இங்க வந்திருக்க. அதனாலதான் தேடி கண்டுபிடிச்சு லிங்கனுக்கு ஒரு நர்ஸாவும் வந்திருக்க. என்கிட்ட முறையான ஆதாரம் கூட இருக்குன்னு. லிங்கன் மருத்துவமனையில இருக்கும் போது ஒரு சின்ன டிவைஸை நம்ம ஹீரோ தொலைச்சிருப்பான்ல, அதே ரெக்கார்டிங் டிவைஸை இந்த மைக்கேல் காட்டுவான். பிளே பண்ணி பார்க்கும்போது, ஏண்டா லிங்கன் இதுக்கு முன்னாடி நீ அந்த 6 பெண்களையும் கடத்தி எப்படி கொலை பண்ண, எல்லாருமே ரண கொடூரமான வழி அனுபவிச்சிருப்பாங்கல்ல, அவங்களோட இதயத்தை நீ என்ன பண்ண, முக்கியமா ஏன் இந்த கொலைகளை பண்ண, எழுந்துடுறா மூணா சூனா பானா பூனான்னு ஏதோ திட்டிட்டு இருக்காங்க. இப்ப சொல்ல உனக்கு அந்த லிங்கன் மேல எந்த கோபமும் இல்லாம தான் இவ்வளவு வார்த்தைகளை பேசி வச்சிருக்கியா. பிரச்சனை இது மட்டுமே கிடையாது. உனக்கு விஷயம் தெரியுமா, லிங்கன் வீட்டுக்கு வந்துட்டு போன நர்ஸான ஏவா இருக்காங்கல்ல, அந்த பொண்ணு இறந்து போயிட்டா. இன்னைக்கு காலையில தான் அவளோட உடம்பை ரெக்கவர் பண்ணோம். அவளோட இதயம் தோண்டி எடுக்கப்பட்டிருக்கு. இதுக்கு முன்னாடி இறந்து போன பெண்களும் இதே பேட்டர்ன் வச்சுதான் கொலை பண்ணிருக்காங்க. ஒரு நிமிஷம் ஹீரோவுக்கு இதை கேட்டு செம ஷாக்கு. நேத்து நைட்டு கரெக்டா இந்த லிங்கனும் வெளியில போயிருப்பால, ஒருவேளை இவன் தான் கொலைகாரம் போலன்னு நம்மால கன்ஃபார்மே பண்ணிட்டான். இருந்தாலும் அதை பத்தி ஹீரோன் கிட்டயும் மைக்கேல் கிட்டயும் சொல்லாம நம்மால சிம்பிளா ஒரே வார்த்தை, இதோ பாருங்க பேஷண்ட்டை காப்பாற்ற வேண்டியது என்னோட கடமை. அவரோட கடந்த கால விஷயங்களை ஞாபகப்படுத்தினா மட்டும்தான் அவரு கோமால இருந்து ரெக்கவர் ஆவாரு. அதனாலதாங்க நான் இந்த மாதிரி அவர்கிட்ட பேசினேன். மத்தபடி எனக்கு அவருக்கு எந்த ஒரு கருத்து வேறுபாடோ பஞ்சாயத்தோ கிடையாதுன்னு கட் அண்ட் ரைட்டா பேசிட்டான். அப்புறம் என்ன, ஒரு சின்ன வக்கீல வச்சு ரொம்ப ஈஸியாவே நம்ம ஹீரோ வெளியில வந்துட்டான். ஹீரோயின் மேல ஹீரோவுக்கு சம கோவம். ஏன்னா திருடப்பட்ட இவனோட டிவைஸ இவ தான் அந்த மைக்கேல் கிட்ட கொடுத்திருக்கா போலன்னு. அதே டைம்ல பேஸ்மெண்ட்ல இருக்க கேடி பொண்ணு மேல் பக்க கதவுல இருக்க போல்ட்ட கொஞ்சம் கொஞ்சமா இவளுக்கு கிடைச்ச அந்த ஸ்க்ரூவை வச்சு கழட்டிட்டு இருப்பா. அப்ப படார்னு கதவு திறக்குது. மறுபடியும் அந்த கில்லர் சாப்பாடை கொண்டு வந்து தரையில வைக்காம தூக்கி வீசிட்டு போறாங்க. அதே டைம்ல இந்த மார்ட்டினோட குடுமிக்கார பையன் இருக்கான் இல்லையா, அவன் கையில ஒரு ஆப்பிள் வச்சுக்கிட்டு அங்க இருக்க மாட்டு பண்ணைக்குள்ள இருந்து வெளியில வருவான். 2 சம்பவத்தையும் கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது ஒருவேளை இவன் தான் அந்த கேடி பொண்ணை கடத்தி வச்சிருப்பானோ. போக போக பார்க்கலாம். கட் பண்ணா இப்ப ஹீரோ நேரா வீட்டுக்கு வந்துட்டான். பேக செக் பண்ணி பார்க்கும்போது இவனோட கன்னை காணோம். கோவத்தோட நேரா மார்ட்டின் வீட்டுக்கு வரான். ஏன்னா இங்கதான் அந்த மோலியும் இருக்கா. ஏய் நான் வீடு ஃபுல்லா தேடிட்டேன், அந்த லிங்கன் எங்க போய் தொலைஞ்சான். எப்பா மேக்ஸ் கொஞ்சம் அமைதியாரு, இப்ப என்னாச்சு. உன் புருஷனுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண வந்தா அந்த நர்ஸ் ஏவா இருக்கால, அவ இப்ப இறந்து போயிட்டா. எனக்கு தெரியும் கண்டிப்பா இந்த கொலையவும் உன் புருஷன் தான் பண்ணிருப்பான். உனக்கு தெரியுமா, நான் அந்த ஏவாவை கொண்டிருப்பேன்னு போலீஸ் எல்லாம் என் மேல சந்தேகப்படுறாங்க. மோலி ரொம்ப பதட்டப்படாம, என் புருஷன் பக்கத்துல இருக்க ஆத்தங்கர பக்கமா தான் இருப்பாரு, போய் அங்க செக் பண்ண. வெறி பிடிச்ச மாதிரி ஹீரோ ஓடி வருவான். அப்ப தெரியாதனமா கால் தடுமாறி தொப்புன்னு அங்க இருக்க ஆத்துக்குள்ள விழுந்துட்டான். தலையில வேற காயம், கொஞ்சம் கொஞ்சமா மயங்கிட்டு இருக்கான். நல்ல வேலை அப்ப லிங்கன் தான் உள்ள பொந்து இவனை காப்பாத்துவாரு. டேய் என்னடா ஆச்சுன்னு கேட்டா, வாய முடியா நீ தானே அந்த ஏவாவை கொலை பண்ண. ஏவாவா யாரு, அந்த நர்ஸ் பொண்ணா. பரவாயில்லையே ஒன்னும் தெரியாத மாதிரி நடிக்கிற. உண்மையை சொல்ல, நேத்து நைட்டு நீ எங்க இருந்த. அட நீயும் நானும் தானப்பா முயலை வேட்டையாடிட்டு வந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம். ஓ புரிஞ்சு போச்சு. என்னோட வக்கீல் சொன்னாரு இன்னைக்கு அந்த போலீஸ் எல்லாம் உன்னை கைது பண்ணி விசாரிச்சாங்களாமே. ஊர் மக்கள் என்ன தப்பானவன் சொல்ற மாதிரி உன்னோட மைண்டையும் பிரெயின் வாஷ் பண்ணி என்ன தப்பானவன் நம்ப வச்சுட்டாங்களா. நீ ஏன் நடந்த எல்லாத்தையும் திரும்ப யோசிச்சு பாரு. என் மேல தப்பு இருக்கு அப்படின்னா நான் இந்த இடத்துலயும் உன்னை கொலை பண்ணிருக்க முடியும். ஆனா எதுக்காக நான் உன்னை காப்பாத்தி நான் நல்லவங்கிறத நிரூபிக்க நினைக்கணும். ஒரு நிமிஷம்
அமைதியான ஹீரோவுக்குமே ஆமால இந்த லிங்கன் சொல்றது ஓரளவுக்கு சரியா தானே இருக்குன்னு கொஞ்சம் கொஞ்சமா தன்னோட தப்புகளை புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறான். நேரா ரூம்க்கு வந்தவன் திரும்ப இத பத்தியே யோசிச்சுட்டு இருப்பான். ஆனா காலையில விடியும் போது லிங்கனை அரெஸ்ட் பண்ணி போலீஸ் அதிகாரிகள் விசாரிக்க கூட்டிட்டு போவாங்க. பின்னாடியே மோலியும் ரோசியான குழந்தைய தூக்கிட்டு நான் ஸ்டேஷனுக்கு போயிட்டு வரேன்னு கிளம்புவா. அப்ப ஹீரோவும் இல்ல குழந்தைய என்கிட்ட கொடுங்க நான் பாத்துக்கிறேன்னு சொல்லுவான். ஆஹா நல்ல பையனா இருக்கேப்பா இந்த அப்படின்னு அந்த அம்மா குழந்தைய கொடுத்துட்டு அங்க இருந்து கிளம்பிடுவாங்க. அடுத்த கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா ஹீரோயின் கிட்ட இருந்து கால் வருது. கடுப்பான நம்மாலு எதுக்காக எனக்கு கால் பண்ண? எனக்கு தெரியும் டி ஹாஸ்பிட்டல்ல இருந்து என்னோட டிவைஸை எடுத்த நீதானே அந்த மைக்கேல் கிட்ட கொடுத்த. எது மைக்கேல் கிட்டயா? என்னடா பேசிட்டு இருக்க? நாளா அந்த மாதிரி கொடுக்கல. மைக்கேல் கிட்ட கேட்கும் போது மோலி தான் அந்த டிவைஸை கொடுத்ததா சொன்னாரு. ஒரு நிமிஷம் மிரண்டு போட ஹீரோவும் டக்குன்னு காலை கட் பண்ணிட்டு மோலியோட ரூம்க்கு வந்து செக் பண்ணி பாக்குறான். அப்ப அங்க இருக்க துணிகளுக்கு மத்தியில கர்ப்பமா இருக்க மாதிரி ஒரு ஃபேக்கான வயிறு மாதிரியான ஒரு பொம்மை இருக்கு. அப்படின்னா இத வயித்துல வச்சுதான் ஒரு போட்டோ எடுத்த லிங்கன் கோமால இருந்த டைம்ல இவ கர்ப்பமா இருந்த மாதிரி நம்ப வச்சிருக்கா. என்னதான் வீட ஃபுல்லா சல்லடை போட்டு சலிச்சாலும் கூட நம்ம ஹீரோ செக் பண்ணாத ஒரே ஒரு இடம் அது அந்த மாட்டு பண்ண மட்டும்தான். சோ உடனே அங்க கிளம்பி வரும்போது டிராக்குள்ள இவனுக்கு ஒரு சின்ன புக்கு கிடைக்குது. திறந்து பார்த்தா இதுக்கு முன்னாடி இறந்து போன பெண்கள் இருப்பாங்கல்ல அவங்களோட போட்டோஸ் எல்லாமே இந்த புக்ல இருக்கு. சோ இந்த கொலை எல்லாத்தையும் பண்ணது இந்த மோலிங்கிற விஷயத்த நம்மால கண்டுபிடிச்சிட்டாங்க. சரி உடனே இத ஹீரோன் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணலாம் நினைக்கும் போது கரெக்டா ஹீரோவோட பேக்ல இருந்து எடுத்த துப்பாக்கி இருக்குல்ல அதை எடுத்துக்கிட்டு மோலி முன்னாடி வரா. பரவாயில்லையே நினைச்சதை விட நீ ரொம்ப சீக்கிரமாவே எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்ட. மோலி நீ பண்றது பெரிய தப்பு. எதுக்காக இதையெல்லாம் பண்ணிட்டு இருக்க? பெருசா ஒண்ணும் இல்ல. என் புருஷனால எனக்கு ஒரு குழந்தையை கொடுக்க முடியல. எனக்குள்ள இருக்க ஆசைக்கும் அவனால தீனி போட முடியல. அப்பதான் அவன் ஒரு சில பெண்களோட நட்பா பேசிட்டு இருக்க விஷயத்த நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அவன் மேல எந்த தப்பும் இல்ல. ஆனா அந்த பெண்கள்லாம் லிங்கன் கிட்ட பேசுற விஷயத்த என்னால ஏத்துக்க முடியல. சோ அவங்கள கடத்தி கொண்டு வந்து கொல்ல ஆரம்பிச்சேன். என் புருஷன் மேல ஆசைப்பட்டுருவாங்களோன்னு பயந்து அவங்களோட இதயத்தை தோண்டி எடுத்தேன். என் மேல காதல் அதிகமாகணுங்கிறதுக்காக நான் கர்ப்பமா இருக்க மாதிரி போய் சொல்லி ஒரு குழந்தையும் தத்தெடுத்தேன். ஆனா பாரு வந்த லிங்கன் என் கூட ஒரு முறை கூட ஒண்ணு மட்டுமா இல்ல. பயந்து போன ஹீரோவும் இந்த பாரு நடந்தது நடந்து போச்ச. என்னோட மனைவி அவ இப்ப உன்கிட்ட தானே இருக்கா? ஆமா இருக்கா. இப்ப அதுக்கு என்னங்கிற? நான் உன்கிட்ட சொல்லலையா இந்த ஒட்டுமொத்த இடத்தையும் ஒரு புரோக்கர் ஏஜென்ட்டா எங்களுக்கு வாங்கி கொடுத்த ஆளே உன்னோட பொண்டாட்டி தான். என் புருஷனும் அவளும் லைட்டா ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி பேசிட்டு இருந்தாங்க. என்னால ஏத்துக்க முடியலப்பா. அதான் அவளை கடத்தி கொஞ்சம் கொஞ்சமா டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கேன். முதல்ல நான் கடத்தின பொண்ணே உன் பொண்டாட்டி தான். அதனாலதான் அவளை மட்டும் கொல்லாம இன்னும் பாதுகாப்பா வச்சிருக்கேன். கடைசி வரைக்கும் அவளை பார்க்காமயே நீ சாக போறேன்னு துப்பாக்கி வச்சு சுட நினைக்கும் போது டக்குன்னு இவளோட வயித்துல ஒரு தோட்டா இறங்குது. என்னடா திரும்பி பார்த்தா விசாரிக்கிறதுக்கு கூட்டிட்டு போனாங்க இல்லையா நம்மளோட லிங்கனை, அந்த பையன் திரும்ப வந்துட்டான். தான் பொண்டாட்டி தப்பு பண்ணிருக்காங்கிற உண்மை தெரிஞ்சதுமே யோசிக்காம அவளை சுட்டு கொன்னுட்டான். அதுக்கப்புறமா போலீஸும் இந்த இடத்துக்கு வராங்க. பேஸ்மெண்ட்டை ஃபுல்லா செக் பண்ணி பார்க்கும்போது இவ்வளவு நாளா அடைச்சு வச்சிருந்த கேடி பொண்ணு இருக்கா இல்லையா அவ வேற யாரும் கிடையாது நம்ம ஹீரோவோட மனைவி. உடனே அந்த புள்ளைய காப்பாத்தி மருத்துவமனைக்கு கொண்டு போறாங்க. பல நாள் சாப்பிடாம இருந்ததால அவளும் இப்ப கோமாவுக்கு போயிட்டா. அதுக்கப்புறம் ஹீரோயினும் அங்க இருக்க சிலைகளை செக் பண்ணி பார்க்கும்போது ஒரு சிலையோட மேல் பகுதி மட்டும் லைட்டா உடைஞ்சு போயிருக்கு. பக்கத்துல வந்து பார்க்கும்போது தான் தெரியுது அது வெறும் சிலை மட்டுமே கிடையாது. ஆக்சுவலா நியூஸ்ல சாரா அப்படிங்கிற ஒரே ஒரு பொண்ணு மட்டும் மிஸ்ஸிங் கேஸ்லயே இருந்திருப்பா. அவளோட இறந்து போன உடல் கூட கிடைச்சிருக்காதுல்ல. அந்த புள்ளியோட உடம்ப இந்த மோலி பைப்புல ஒரு சிலை மாதிரியே மாத்தி வச்சிருக்காங்க. இந்த ஒரு சம்பவத்துக்கு அப்புறமா லிங்கன் மேல எந்த ஒரு தப்பும் இல்லைன்னு சொல்லிட்டு நிரந்தரமா அவனையும் கேஸை விட்டு ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஹீரோ எப்படி லிங்கனை பாத்துக்கிட்டானோ அதே மாதிரி ஒரு நர்ஸா லிங்கன் இப்ப கோமால இருக்கக்கூடிய ஹீரோயினை தங்கச்சியோட ஸ்தானத்துல கேர் பண்ணிக்கிற மாதிரி காட்டி அப்படியே இந்த இடத்துல சூப்பரா படத்தையும் முடிக்கிறாங்க. நான் சொன்ன இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல பாக்குறேன். பை பாய், தேங்க்யூ, லவ் யூ ஆல்.